வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஒரு ம். பிரிவினை சிக்கலுக்குள்ள போயிடும். சமீபத்தில் ஆஸ்திரேலியா போயிட்டு இன்னும் மற்ற இடங்களுக்கும் போய் நிகழ்ச்சிகளில் கலந்துட்டு இருக்கிறீங்க. அந்த வெளிநாட்டு கட்டமைப்புன்றது எப்படி இருக்கு உங்கள் பார்வையில்? அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அங்கே நடக்கிற அந்த சிந்தனைகள் போக்கு எப்படி இருக்குது? இதை பற்றி ஒரு பார்வை பேசலாமே. இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறத விட தமிழ் மொழியினுடைய அந்த பயன்பாடு ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இயல்பாகவே. ஏன்னா வேற்று மொழி பேசக்கூடிய மக்கள் கூட தான் இருப்பீங்க. அப்போ அங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு தமிழ் பண்பாட்டை வந்து கொடுக்கணும், தமிழ் மொழியை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதன் காரணமாக அவங்க வந்து தமிழ் சங்கங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நன்கொடைகள் கொடுக்கறது, அவங்க விழாவில் கலந்துக்கிறது எல்லாம் பண்ணுறாங்க. தமிழர்கள் பண்ணுறாங்க. தமிழ் சங்கங்களுக்கு. ஆமாம், தமிழ் சங்கங்களுக்கு பண்ணுறாங்க. இப்போ இதை பார்க்குறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக வந்துட்டு ஈழத்து தமிழர்கள் அதை நிறைவாக பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த தமிழ் சங்கம்னு இருக்கிறதுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் அங்கே போய் குடியேறி இருப்பாங்கல்ல, அவங்க முதல்ல போயிட்டு உறுப்பினர் ஆகுறாங்க, அப்புறம் நிர்வாகி ஆகுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு தமிழ் சங்கம் வந்து தெலுங்கர்களின் சங்கமாக மாறுது. இது நீங்கள் அங்கே ஒன்றுந்தீங்களாங்க? அங்கே இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனையே இதுதான். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, மேடையிலேயே ஏறி நாமெல்லாம் தெலுங்கர்கள், தமிழர்னு கொஞ்சம் பேர் சொல்லிக்கலாம், ஆனால் நம்மலாம் தெலுங்கர்கள் தான் அப்படின்னு மேடையில், அமைக்கப்பட்ட மேடையிலேயே அவங்க பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்தது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களுடைய வேலை கடைசி அப்படிதான் வந்து நிற்குது. இப்படிதான் வந்து நிற்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நிதி வந்திருக்கும் இல்லைங்களா, தமிழ் வளர்க்கறதுக்கான நிதி. அந்த நிதியை வச்சுட்டு இங்க இருக்கிற திரைப்பிரபலங்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு எல்லாம் குத்தாரணம் சொல்லி கொடுத்து அங்கே குதிச்சு ஆட சொல்லிட்டு, அப்புறம் வந்துட்டு அண்ணா வாழ்க, பெரியார் வாழ்க, இவங்க தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு இந்த திராவிட இயக்க வரலாறு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுட்டு அவங்களுடைய பாடத்திட்டத்தில் வந்து திராவிடம்னு எழுதிட்டு இப்படி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயும் அது நடக்குது. அங்கே ரொம்பவே நடக்குது. தமிழன் காசுல தமிழ் சங்கத்துல தெலுங்கர்கள் நிர்வாகியா இருக்கிறாங்க, திராவிடத்தை போதிக்கிறாங்க. அமெரிக்க சங்கங்களுடைய கூட்டமைப்பான பெட்னாவிலே அதான் எல்லாமே இல்லைங்களா. அதுலயும் அவங்களாம் ஜாதி பேரோடய கலந்துப்பாங்க. நாயுடுங்கிற பேரோட இருப்பாரு. வளர்த்துட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்களே, வயிறு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை விட்டால் உங்களுக்கு வேற வழியில நாங்க தான் ஆர்கனைஸ் பண்ணி நாங்க தான் தமிழுங்க வளர்த்துட்டு இருக்கிறோம்ன்றாங்களே. தமிழ் எங்க வளர்த்தாங்கன்னு கேட்கிறேன். தமிழ் சங்கம்னா ஒரு திரைப்பட பாடலுக்கு வந்துட்டு குழந்தைங்களை ஆட வைக்கிறதுக்கு எதுக்கு தமிழ் சங்கம்? அப்ப சினிமா சங்கம்னு ஆரம்பி. நான் என்ன கேட்குறேன், அப்போ அதே அமெரிக்காவில் வந்துட்டு தெலுங்கர் சங்கம்னு ஒன்று இருக்கு. அதுல ஒரு தமிழன் போனா முதல் வேலையா நீ உறுப்பினராகவே சேர்த்துக்க மாட்டேன்ற. அங்க தெலுங்கு சங்க இது இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு, சங்கங்கள் இருக்கு. தமிழர்கள் போக முடியாது, தமிழர்கள் வந்து உறுப்பினராக கூட எடுத்துக்க மாட்டேன்ற. அப்போ ஒரு தெலுங்கு சங்கத்துல ஒரு தமிழன் உறுப்பினராகவே ஆக முடியாதுன்னா, தமிழர் சங்கத்துல மட்டும் மானமே இல்லாம எப்படி நீங்க தலைவர் வரைக்கும் வர்றீங்க? முதல் வேலை என்னன்னா, தமிழர்கள் வந்து இன உணர்வு பெற்றக்கூடாது. தமிழர்களுக்கு மானம் இருக்கணும்ல, அதுக்கு இல்லையே. நீங்க சொல்ல மானமே இல்லாம எப்படி வரணும்? அவனுக்கு மானம் இல்லாம உள்ள வரலாம். இவர்களுக்கு மானம் இருக்கிற பட்சத்தில் தடுத்து இருக்கணும் இல்லையா? ஆமா, தடுக்க மாட்டேன்றாங்களே. என்ன சொல்றாங்கன்னா, இல்ல தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்க, நம்பி நம்மலாம் திராவிடர் மக்கள், அதான் நம்மலாம் திராவிடருங்க, அதனால நம்ம ஒரு திராவிடருக்கு ஓட்டு போடுறோம். அவர் வந்து வர்றாரு, தமிழர்களுடைய நிதியை திராவிடர் கையில கொடுக்குறாங்க. அவர் அதை வச்சு நல்ல மனசு அந்த மக்களுக்கு நம்பி ஒப்படைக்கிறார்கள். நம்பியவன் இப்படி இருப்பான்னு நமக்கு தெரியல. நீங்க என்னன்னா, கருத்துருவாக்கம்னு ஒரு நிலை இருக்கு. இப்போ வந்து ஒரு 6 பேர் உட்காந்துருக்கோம். ஒரு 4 பேர் தமிழர்கள், 2 பேர் தெலுங்கர்கள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாரையாவது பத்தி நம்ம பேசுறப்போ இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் தமிழரை பத்தி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சாருன்னா, இந்த தெலுங்கர் என்ன சொல்லுவாருன்னா, அவருடைய குறைபாடை சொல்லுவார். 4 பேர் எந்த தமிழரை பத்தி பேசுறாலும் அந்த குறைபாடை சொல்லுவார். சொல்லிட்டு 5ஆவதா உட்காந்துருக்க தெலுங்கர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஒரு தெலுங்கரை முன்னிறுத்துவார். 6ஆவதா இருக்க தெலுங்கர் கைத்தட்டுவார். அந்த உளவியல்ல மற்ற 4 பேரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு உளவியல். தெலுங்கர்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் தமிழர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. தமிழர்களுக்கு கீழே தலைவர்களாக இருக்க மாட்டார்கள். நம்ம வந்துட்டு இந்த பழனி கோயில் வரலாறு பார்த்தாலே தெரியும். அவங்க வந்துட்டு ஒரு தமிழை வந்துட்டு 90 கொடுத்தோன்னா கோயில் முழுக்க அவங்கள தூக்கிட்டு பிராமணர் வைங்கன்னு சொன்னது தான் தெலுங்கர்களுடைய முறையாக இருக்கு. அப்போ தமிழர்கள் மேலே வராததுக்கு பெரிய காரணம் என்னன்னா, இந்த 4 தமிழர்கள் வந்துட்டு அவமானப்படுத்துறப்ப அமைதியா இருக்கிறாங்கல்ல, அவங்க தான். அது எப்படி நீ குறைவா சொல்லலாம்? நீ சொல்ற ஆள் மட்டும் வசதியான்ற கேள்வியை நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னாலே அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் நமக்கு என்ன தயக்கம்னா, நமக்கு வந்து இந்த 5ஆவதா உட்காந்துருக்கவனோட தாய்மொழி தெலுங்குன்னு தெரியாது, 6ஆவதா உட்காந்துருக்கவனோட தாய்மொழி தெலுங்குன்னு தெரியாது, இவங்க முன்னிறுத்தக்கூடிய ஆளோட தாய்மொழி தெலுங்குன்றதும் தெரியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க போல இருக்கு, சரியா இருக்கும் அப்படின்னு நம்பி கைத்தட்டியே நீ ஒன்றும் இல்லாம போயிட்டோம். அப்ப இந்த உளவியெல்லாம் அவங்க ரொம்ப நல்லா பயன்படுத்துறாங்க. சமீப ஆண்டுகளாக இப்போ அங்க படிக்க போற மாணவர்கள், இப்போ நான் தமிழ்நாட்டிலேருந்து படிக்க போற மாணவர்கள் வந்து சங்கத்துக்கு போறப்போ அவங்க தான் அதை கவனிக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய எழுச்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமானது கிடையாது.
வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அது போய் சேர்ந்துருக்கு. அப்போ அந்த கல்லூரிகளில் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதை கவனித்து அவங்களுக்கு சொல்கிறாங்க, என்னங்க உங்கள் அமைப்பில் இவங்க எல்லாமே வந்துட்டு வேற்றுமொழியினராக இருக்காங்கன்றப்போ அந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் தான் அவங்க யோசிக்கிறாங்க, 40 ஆண்டுகளாக ஒரு அமைப்பு இருக்குன்னா, வெள்ளந்தியா இருந்திருக்காங்க நம்ம வெள்ளந்தியா மக்கள். 39 ஆண்டுகள் வந்து மாற்றுமொழியினர் மட்டுமே தலைவர்களாக வர்றாங்க. எப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ஏற்பாடு, நீ தான் வந்து இங்கே தலைவராக இருக்கணும், நான் இங்கே தலைவராக இருக்கணும், நான் உன்னை எதிர்த்து பேசுகிறேன், நீ என்னை எதிர்த்து பேசு, இப்படி ஒரு நிலை இருந்தது. இப்போ இந்த ஃபெட்னா பிரச்சனையை பற்றி நாங்கள்லாம் பேசுனதுக்கு பிறகு என்னன்னா, சில அமைப்புகளில் வந்துட்டு தமிழர்களுக்கு ஓட்டு போட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி வந்து ஓட்டு போட்டு ஜனநாயக ரீதியாக தமிழர் அல்லாதவர்களிடமிருந்து தமிழர்களுக்கு மாறின ஒரு அமைப்பு சிட்னி தமிழ் மன்றம்ங்கிற ஒரு அமைப்பு ஆஸ்திரேலியாவில் இருக்கு. அவங்க தான் வந்துட்டு சிலப்பதிகாரத்துக்கு ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணாங்க. ஆக்கப்பூர்வமாக ஒரு 3 நூல்கள் வெளியிட்டாங்க. அதுக்கு தான் நீங்க போயிருந்தீங்க? ஆமாம், அதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கேருந்து அப்புறம் பிரிஸ்பன் அந்த மாதிரியான ஒரு பகுதிகளுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு, ஏன்னா அங்கே சில ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஆஸ்திரேலியாவுடைய பூர்வகுடி மக்கள் பற்றி, அவங்களுக்கும் தமிழர்களுக்குமான தொடர்பு பற்றி மாசு விக்டர்கள் கூட போய் ஒரு 2 மாதம் தங்கி ஒரு ஆய்வு நூல்லாம் எழுதியிருந்தாரு. அப்போ அது தொடர்பாகவும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தோம். இப்போ வந்துட்டு மக்களுக்கு அது புரியுது, நம்ம மாநிலத்தை மட்டும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அரை நூற்றாண்டுக்கு மேல வெளிநாட்டுல. ஆமா, அது வந்து மக்களுக்கு புரியுது. இருந்தாலும் கூட வந்துட்டு ஒரே நாள் வந்து முழுக்க மாறிடாது. இப்போ வந்துட்டு ஒரு சிட்னி தமிழ் மன்றம் வந்து தமிழர்கள் கையில வருது. ஃபெட்னால இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தமிழகத்தை பின்னணியாக கொண்டு இல்லை தமிழர்கள் வந்து ஓரளவுக்கு தலையெடுத்திருக்காங்க. ஃபெட்னாவிலே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்துட்டு மாவீரர் நாள் வந்து உலகம் முழுக்க இப்போ தமிழ்நாட்டிலே கூட ஒரு 3 இடங்கள்ல கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்படியான ஒரு மாற்றத்தினுடைய ஒரு ஒளிக்கீற்று வந்து இப்போ தெரிய தொடங்கி இருக்கு. நம்ம வந்துட்டு அதனுடைய ஆரம்ப காலத்துல போய் நம்ம ஊக்குவிக்கணும் இல்லைங்களா. அந்த கடமை அடிப்படையில் தான் நாங்கள் போயிட்டு வந்தீங்க. நல்லது. இப்போ ஒரு பெரிய விழிப்புணர்வு இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் எந்த பின்னணியோடு இருக்கிறதுன்றதை போட்டு உடைச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு தெளிவு வந்தால் நல்லா இருக்கும் இந்த நேரத்தில்.